மா வா மாயா. என்ன ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லாம எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களே? ம், ம். பாத்தியா மாயா, பெத்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்துக்கு ஏதாவது விசேஷம் இருக்கணுமாமே. என்ன கேட்டா நீங்களாச்சும் உங்க ஆசை பொண்ணாச்சு. அவதான் கரெக்டா சொல்லிட்டாளே. அப்ப ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. சொல்றேன். கதிர் எங்க வீட்ல இல்ல. ஹோட்டல்ல மேனேஜர் வேலைக்கு இன்னைக்குதாம்மா முதல் நாள். கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு உன் மாப்பிள்ள சிஎம் மாதிரி போயிருக்காரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா, விஷயத்த சொல்லுங்க. ஆ, ஆ, ஆம், என்னம்மா? ஆம், தனா, ஜோசியர் வீட்ல பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோண்டா. நீயும் கதிரும் இல்லாம இருந்தா இப்படி, அதான் உங்களையும் கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். அப்பா நீங்களே வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல. இனிமே நீங்க வான்னு சொல்லாம இந்த வீட்டு படியை நாங்க மிதிக்க மாட்டோம். நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டுவோம். அப்பாவே கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவோம். என்னடி யோசிக்கிற? மா, பூஜைலாம் நல்ல விஷயம்தாம்மா. அப்பா தான் எங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. அவரு கூப்பிடாம நாங்க வந்து அது சரியா இருக்காதுல்லம்மா. என்னடி, என்ன அப்பா கிட்டயே கௌரவம் பாக்குறியா? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? அவர் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டுக்கு வராமே இருப்பியா? அப்படி இல்லம்மா. அப்பா கூப்பிட்டு நாங்க வந்தா சரியா இருக்கும். என்ன மாயா இப்படி அடம் பிடிக்கிறா? உங்க பொண்ணு தானே பெரியம்மா, நீங்களே சமாதானப்படுத்துங்க. இவகிட்ட என்ன சமாதானம் பேச வேண்டியிருக்கு? ஏய் கதிர் எங்கடி? சரி போன் போடு. அம்மா, நான் சொல்றதாம்மா அவரும் சொல்லுவாரு. நீ போன் போடு, நான் பேசிக்கிறேன். சரி சரி போன் போடு. சரி இரு. வாங்க. மருமகளே, இந்த பிரச்சனையை பத்தி நீ ஃபோன் பண்ணி சொல்லும் போது இது புவனாவோட வேலை தானே புரிஞ்சிருச்சு. என்ன ஹோட்டல் நடத்துறதுக்கு ஆளுங்க வேணும், அதான் நாம இருக்கோம்ல, நாம பாத்துக்கலாமா? தைரியமா இருமா. இதோ கதிர் வராமாமா. கதிரு, எதுக்குமா எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏன் இவங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்ன? டேய், அவ எப்பறா சொல்லாம இருப்பா? ஏண்டா ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா நீ? ஆளுங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ம குடும்பம் இருக்கு. நம்ம வேலை செஞ்சு ஹோட்டல்ல நடத்தலான்னு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வேண்டாம், டேய் நீங்களாம் மாமாட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? டேய், உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு இங்க கிளம்பி வந்துட்டோம். கதிரு, இப்ப என்ன வேலை செய்யணும்னு சொல்லு. மச்சான், நீங்க காய்கறி வெட்டுங்க, நான் சாதம் வடிக்கிறேன், அவ்வளவுதானே? அதெல்லாம் எதுவும் வேணாம் சித்தப்பா. உங்க உதவியெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. இது ஒன்றும் ஒரு நாள் வேலை கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்க வேலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு இங்க யார் வேலை பார்ப்பா? டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா கதிரு. மாமா, டெய்லி எப்படி மாமா உங்களால வேலை பார்க்க முடியும்? நீங்க அதுக்கெல்லாம் பிராக்டிஸே ஆகல. இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வேணும். நல்ல ஆளுங்களை தான் வேலைக்கு பிடிக்கணும். இன்னைக்கு பிரச்சனைங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா சமாளிச்சோம்னா தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் பண்ணாத ஆளுங்களா தேடி பிடிச்சு போட்டாதான் இந்த ஹோட்டல் நல்லபடியா நடக்கும். அப்போ எங்க உதவிலாம் உனக்கு தேவையில்லையா கதிரு? நீ கஷ்டத்துல இருக்கும்போது எங்களை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? டேய் கதிரு, ஏன்டா இப்படி மறுக்கிற நீ? கதிர் சொல்றது கரெக்ட் தான். எல்லா நாளும் நம்மளால சமைக்க முடியாது. நம்மளால ஒரு நாள் பூரா எப்படி சமைக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அதை விட முக்கியமான விஷயம், நீங்க மாமா கிட்ட சொல்லிட்டே வரல. இங்க வந்து பார்த்தாருன்னா என்ன ஆகும்? அவர் முன்னால உங்களால வேலை பார்க்க முடியுமா? அவருக்கு தெரியாம அவரை மீறி உங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியும்? அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். என்ன கதிர், இப்போ என்ன பண்ண போற? அதுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டே வரேன். எதுவுமே செட் ஆகல. இன்னும் ஹோட்டலா தேடி மாஸ்டர், சர்வர், கட்டிங் மாஸ்டர்னு தேடி கொண்டு வந்து சேர்த்தாதான் இங்க நிம்மதியா வேலை நடக்கும். சரி, நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். அது ஒர்க் அவுட் ஆகும். பாரு, நீ பண்றத பண்ணு, நான் அதுக்குள்ள வெளியே போய் ஆளுங்களை தேடி கூட்டு வந்துடுறேன். பெரியம்மா, என்ன செய்யறது? என்னத்த சொல்றது?
நம்ம குடும்பத்தோட உதவியவே அவன் வேண்டான்னு சொல்றானே, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணி என்ன நீ சொன்னீங்க? நம்ம குடும்ப உதவியே வேண்டான்னு சொல்றானா? அதானே. மாயா, உனக்கு எதுவும் புரியலல்ல? எனக்கு ஒரு விஷயம் புரியுது சித்தப்பா. ஆ, சரி, நான் சொல்றபடி பண்றீங்களா? நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்படுற. நீ தானே கஷ்டப்படும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ மேனேஜரா இருந்து வெளியில இருக்க வேலையை பாத்துக்கோ, நான் ஷெஃபா இருந்து கிச்சன் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். மாயா, அம்மா இவங்கெல்லாம் அப்பாவுக்கு தெரியாம ஹோட்டலுக்கு வர முடியாது, ஆனா என்னால வர முடியும்ல. நானும் உன் கூடவே இருந்து உழைக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? சரியா சொன்னதனா. 2 பேரும் சேர்ந்து உழைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முன்னேறிடுவீங்க. ம். தம்பி, இந்த ஹோட்டலை காப்பாத்துறதுக்கு நீயும் உன் குடும்பமும் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். இனிமே நீங்க மேனேஜர் இல்லப்பா, இனிமே நீ என்னோட பார்ட்னர். ஏய் சார் என்ன சார் சொல்றீங்க? 50 லட்சம் ரூபா கடன் பணத்தை நான் கட்டுறேன்னு நீ சொன்னப்பவே உன்னை நான் என் புள்ள மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இனிமே உனக்கு மாச சம்பளம்லாம் கிடையாது. இந்த ஹோட்டல்ல எவ்வளவு லாபம் வருதோ அதுல பாதி உனக்கு கொடுத்துறேன்ப்பா. ஆ, ஐயோ சூப்பரா. உன் நல்ல மனசுக்கும் உன் ஃபேமிலியோட நல்ல எண்ணத்துக்கும் இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா வந்துரும்பா. அப்படி போடுங்க. இப்பதான் நீங்க நல்லா வருவீங்கன்னு பெரியம்மா சொன்னாங்க. உடனே நல்லது நடந்துருச்சு. நீ பார்ட்னர் ஆயிட்டங்கிறதுக்காக எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்காம இருக்க கூடாது. நான் மாஸ்டரா வேலை பாக்குறதுக்கு எனக்கு கரெக்டா சம்பளம் கொடுத்துடணும்னு. சரிங்க பாரு. மாஸ்டர், கரெக்டா கொடுத்துட்டேன். என்ன ஜானகி, நாளைக்கு பூஜையை வச்சுக்கலாம்னு சொன்ன, எந்த ஏற்பாடுமே பண்ணல. எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே பண்ணிடலாம். டைம் ஆகுதுல்ல, ஊரை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாம இருக்கீங்க. ஆ, இல்ல பெரியப்பா. என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இழுத்து கட்டிக்கிட்டு வேலை பார்க்குற நீ இப்படி டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்க போறோம். அதுல தனாவும் கதிரும் இல்லனா நல்லா இருக்காதுல்ல. அதான் பூஜைக்கு வர சொல்லி தனாவையும் கதிரையும் கூப்பிட்டேன். பூஜையை கோயில்ல பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாளைக்கு கோயிலுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்கல்ல, அவங்க வரணும்னு தான் பூஜைய கோவிலுக்கே மாத்தி வச்சுட்டாரு.